ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ஹரிஷ் ஃப்ரம் மிஸ்டார்டெக். இப்போ வந்து பைத்தானில் டே 6ல் இருக்கும். டே 6ல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிஸ்ட் பார்க்க போகிறோம். டே 7ல் லிஸ்ட்டில் இருக்கிற மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ டே 6 அண்ட் டே 7 வந்து கனெக்டட் டேஸ் தான். ஏன்னா லிஸ்ட்டில் நம்ம ஃபுல்லாக பார்த்தாதான் நம்ம அடுத்த டேட்டா அனாலிசிஸில் இருக்கிற டேட்டாஸ்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுறது, ஃபைல் ஹேண்ட்லிங் இதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான வீடியோஸ். நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டே 6ல் நம்ம வந்து லிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது, லிஸ்ட்டில் எப்படி இண்டெக்ஸ்லாம் ஸ்டோர் ஆகிறோம், இதில் எப்படி வேல்யூஸ் ஸ்டோர் பண்ண போகிறோம், ஒரே வேரியபிளில் எப்படி மல்டிபிள் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ண போகிறோம்னு எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். ஸோ இப்போ லிஸ்ட் டேட்டா அனலிஸ்ட் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்க்கலாம். ஸோ ஸ்டோர் த கஸ்டமர் ரெக்கார்ட்ஸ். லிஸ்ட்டில் ஒரே வேரியபிளில் மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியுன்றதுனால லிஸ்ட்டு வந்து டேட்டா அனலிஸ்ட்லேயும் சரி நிறைய யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? லிஸ்ட்டுன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கான்செப்ட். நீங்கள் டேட்டா அனலிஸ்ட்டில் போக போகிறீங்கன்னா, டேட்டா சயின்ஸில் போக போனாலும் சரி, மிஷின் லேர்னிங்கில் எந்த ஒரு டொமைனில் போனாலும் லிஸ்ட்டுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஒரே வேரியபிள் தான் இருக்கும், பட் மல்டிபிள் வேல்யூஸும் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். இதுதான் இதில் இருக்கிற அட்வான்டேஜ். நீங்கள் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டேட்டா அனலைஸ் பண்ணும்போது, மந்த்லி ரிப்போர்ட்ஸ் இருக்கும்போது, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே லிஸ்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ்னால் டேட்டா செட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ட்ரைனிங் டெஸ்ட்டு. இப்போ ஒரு மாடல் இருக்குது, அந்த மாடலை ட்ரெயின் பண்ணுறாங்க. ஒரு மாடலை 10 வகையாக ட்ரெயின் பண்ணி அந்த 10 வகையான ரிசல்ட்டும் ஒரே டேட்டாவில் ரிசல்ட் பண்ணுவாங்க. ஒரே வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு லிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இடத்துல இப்போ மிஷின் லேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா பேட்ச் ட்ரெயின் பண்ணுறதுக்கு, மாடல் பேராமீட்டர்ஸ் ட்ரெயின் பண்ணுறதுக்கு, ப்ரெடிக்ஷன் ரிசல்ட்ஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்கு, எவால்யூஷன் மேட்ரிக்ஸ் பண்ணுறதுக்காக மிஷின் லேர்னிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம லிஸ்ட் சின்டாக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு லிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு முதல்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இதை வந்து என்னன்னு வச்சுக்கலாம்னா ஏ வேரியபிள்னு வச்சுக்கலாம். எவ்வளோனா நம்மளால ஒரு வேரியபிள்குள்ள ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். பட் நான் ஏ வேரியபிள்குள்ள 4 வேல்யூ ஸ்டோர் பண்ண போறேன். எப்படின்னா, இப்போ இந்த ஏ வேரியபிள்ல என்னென்னலாம் இருக்குன்னா, 0 இண்டெக்ஸ் இருக்கும், இண்டெக்ஸ் 1 இருக்கும், இண்டெக்ஸ் 2 இருக்கும், அண்ட் இண்டெக்ஸ் 3 இருக்கும். ஸோ இப்போ நான் 4 வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறதுனால இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஆரம்பிச்சு 1, 0, 1, 2, 3ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 4 இண்டெக்ஸும் எதில் ஸ்டோர் ஆகிருந்துச்சுன்னா ஏ வேரியபிள்குள்ள தான் ஸ்டோர் ஆயிருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஏ ஸ்கொயர் பிராக்கெட் 0 = 1ன்னு கொடுத்தேன்னா, அப்போ அந்த 1ல போய் இது ஸ்டோர் ஆகும். ஸோ ஏ ஸ்கொயர் பிராக்கெட் 0ன்னு கொடுக்கும்போது இது இங்கே போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. இங்கே வந்து 1ன்னு கொடுத்தேன்னா இங்கே ஸ்டோர் ஆகும், 2ன்னு கொடுக்கும்போது இங்கே ஸ்டோர் ஆகும், 3ன்னு கொடுக்கும்போது இங்கே ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ ஏ வேரியபிள்குள்ளேயே எனக்கு 4 வேல்யூ ஸ்டோர் ஆயிடும். இப்போ எப்பப்பெல்லாம் நான் இந்த வேல்யூஸ் ஆக்சஸ் பண்ணணுமோ, இப்போ பிரிண்ட்ல ஏ ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் ஆஃப் 1ன்னு கொடுக்கும்போது இண்டெக்ஸ் 1ல என்ன வேல்யூ இருக்கோ அது எனக்கு பிரிண்ட் ஆயிடும். அதே நான் 0ன்னு கொடுக்கும்போது இண்டெக்ஸ் 0ல என்ன வேல்யூ இருக்கோ அது பிரிண்ட் ஆயிடும். ஸோ பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏ வேரியபிள்குள்ள தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ ஏ வேரியபிள்ல இருக்கிறத ஆக்சஸ் மல்டிபிள் எலமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் லிஸ்ட். அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்னா இண்டெக்ஸ் அலைஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம். இப்போ லிஸ்ட்டோட சின்டாக்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வேரியபிள் இருக்கும், ஓகேவா? அது ஈக்குவல் டு கொடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் என்னென்ன வேல்யூஸ் கொடுக்குமோ அது கொடுத்தா அதுதான் வந்து லிஸ்ட்டோட சின்டாக்ஸ். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்கு, அதுக்குள்ளே 1, 2, 3, 4, 5 சொல்லியிருக்கும். ஓகேவா? அப்போது நம்பர்ஸ்குள்ளே இது எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம். இப்போ ஏக்குள்ளே நான் வந்து பெண்ணெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் இண்டெக்ஸ் வேல்யூஸ் வச்சு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நான் நம்பர்ஸ் ஸ்கொயர் பிராக்கெட் 0ன்னு கூப்பிட்டோன்னா எனக்கு 1 வரும். ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? 5 வரைக்கும் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு பிரிண்ட்ல நம்பர் ஸ்கொயர் பிராக்கெட்ஸில் 0ன்னு கொடுத்தேன்னா அப்போ எனக்கு 1 பிரிண்ட் ஆகும். ஏன்னா அதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன, 0ல் என்ன இருக்குது, 1 இருக்குது. பார்க்கலாம் பாருங்க, 1 பிரிண்ட் ஆயிருக்கா? இதே நான் 1ன்னு கொடுக்கும்போது எனக்கு 2 பிரிண்ட் ஆகும். ஏன்னா 1 இண்டெக்ஸில் என்ன இருக்குது, சாரி 2 கொடுத்துருக்கேன். 1 இண்டெக்ஸில் என்ன இருக்குது, 2 இருக்குது. அதே 2 கொடுக்கும்போது 3 பிரிண்ட் ஆகும். ஸோ நான் ஒரு வேரியபிளில் மல்டிபிள் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணிவிட்டு இண்டெக்ஸை வச்சு செப்பரேட் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு பார்த்தோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸில் என்ன பண்ணுவோம், இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துடணும், அதில் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். ஸோ சேம் லைக் இங்கே நம்ம வந்து அந்த ப்ராசஸ் தான் பண்ணுறோம்.
ஓகேவா? இப்போ லிஸ்ட் இப்படி ஒர்க் ஆகுது, இண்டெக்ஸ் இப்படி இருக்குன்னு தெரியும். 6ல நம்ம லிஸ்ட் பார்த்துருப்போம். ஸோ டே 7 தான் நம்ம லிஸ்ட்ல இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். ஸோ மறக்காம விஸ்டா டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விஸ்டா டெக்கோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோஸ் வர அங்கே நாங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம்.